அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த செக்யூரிட்டி ஏஜென்சிகளுக்கும் அங்கே நடந்த விஷயங்கள் தெரிந்தது. 3 நாட்கள் வரை இந்திய அரசாங்கம் சைனாவிடம் கெஞ்சி கூத்தாடி அந்த 10 நபர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி எந்த ஊடகமுமே எதற்காக பேசவில்லை. இந்த ஆர்டிக்கலை நான் உங்களுக்காக எடுத்து காட்டுகிறேன். நீங்கள் பாருங்கள். Chinese delayed handing over more than 50 wounded Indian troops after Galwan clash. காயமடைந்த 50க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களை 24 மணி நேரம் வரை Indian soldiers returned after 24 hours. 24 மணி நேரம் வரை சைனாவுடைய கைதில் இருந்திருக்கிறார்கள். 10 Indian army men, however, were not released by the Chinese. 50 பேர் 24 மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டார்கள். ஆனால் 10 பேரை சைனா 3 நாட்கள் வரை சிறைப்படுத்தி வைத்திருந்தது. இந்த ஆர்டிக்கல் அதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. Here is an exclusive account with inside details how 10 army men were held by the Chinese for 3 days. ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த பயத்தில் இந்த நாட்டு அரசாங்கம் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். எதற்காக ராகுல் காந்தியை பேச விடவில்லை? அதற்கான ஆதாரம் உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். லொகேஷன், அந்த லொகேஷன் படத்தை நீங்கள் பாருங்கள். கல்வான் வேலியில் இந்தியா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம். ஜூன் 15ஆம் தேதி இந்த கிளாஷ் நடந்தது. நீங்கள் பார்த்து வரக்கூடிய இந்த ஆர்டிக்கல் ஜூன் 20ஆம் தேதி, 5 நாட்கள் வரை ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை தயாரித்த நபர் அபிஷேக் பல்லா.